அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை உங்களை எல்லாரையும் ஆண்டவர் ரட்சகரமான இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த தினமாக இந்த நாளை உலகமெங்கும் ஆசரிக்கிற அந்த நேரத்துல அதே உயிர்த்தெழுந்த நாமத்துல நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரிக்கவில்லை, மரித்தார். அவர் உயிரோடு எழும்பி விட்டார். எழும்பினவர் திரும்ப மரிக்கவில்லை. எழும்பினவர்கள் அநேகர் மரித்து போனார்கள். ஆனா இன்னைக்கு இயேசு இன்றைக்கும் ஜீவனோட இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் அதனுடைய 4 முதல் 6 வரை உள்ள வசனங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 4 முதல் 6 முடிய உள்ள வசனங்களை நாம் வாசிக்கலாம். பிரகாசமுள்ள வஸ்திரம் பெற்ற 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி விழுகையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மருத்துவரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை. இன்னைக்கு நான் உங்களோடு பேசுகிற செய்தியினுடைய தலைப்பு இதுதான். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார், அவர் மரித்தவர்களிடத்தில் இல்லை. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை கண்டடைய வேண்டுமானால் அவரை தேட வேண்டிய இடம் மரித்தவர்களிடத்தில் அல்ல, உயிரோடு இருக்கிற இடத்துல. ஆமென். யாருக்குள்ளே உயிர் இருக்கிறது, யார் மரித்தவர்கள் என்று தியானிக்கிற போது நிறைய விஷயங்களை நம்மால பார்க்க முடியும். இயேசு சொன்னார், யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துல, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு ஜீவன் உண்டு, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணாதவனிடத்துல ஜீவன் இல்லை. அல்லேலூயா. அப்ப ஜீவன் உள்ளவரிடத்துல இயேசுவை தேட வேண்டுமானால் அவர்கள் அவருடைய மாம்சத்திலும் இரத்தத்திலும் பங்குடையவர்களாக இருக்க வேண்டும். அப்போ மாம்சத்திலும் இரத்தத்திலும் பங்குள்ளவர்களிடத்துல யார் இருக்க வேண்டும்? உயிரோடு இருக்கிற இயேசு இருக்க வேண்டும். நீங்களும் நானும் அவருடைய மாம்சத்திலும் இரத்தத்திலும் பங்குள்ளவர்கள். ஆக நம்முடைய நடுவிலே இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அப்படியானால் உலகத்துல தேவனை தேடி அலைகிற ஜனங்கள் நம்மிடத்துல வந்தால் உயிரோடு இருக்கிற இயேசுவை காண வேண்டும், காண முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஒருவேளை அவர்கள் நம்மிடத்துல இயேசுவை தேடி நம்மிடத்துல காண முடியாமல் போனால் இந்த வசனம் சொல்லுகிறபடி அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது எங்கே, அவர் எங்கே இல்லை? நிதானிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு எங்கிருந்து எழுந்தார் என்று கேட்டால் ஒரு கல்லறை தோட்டத்திலிருந்து அவர் உயிரோடு எழும்பினார். இயேசுவை கல்லறை தோட்டங்கள் அடக்கி வைக்க முடியாது. இன்னைக்கு அநேகருடைய குடும்பங்கள் எப்படி இருக்கிறது என்று கேட்டால் கல்லறை தோட்டங்களாக, அநேகருடைய வீடுகள் கல்லறை தோட்டங்களாக, அநேகருடைய வாழ்க்கை கல்லறை தோட்டங்களாக. இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் கல்லறை தோட்டங்களிலே வாழ்வது இல்லை, கல்லறை தோட்டங்களில் அவர் அடங்குவதும் இல்லை, அவரை அடக்கி வைக்கவும் முடியாது. காரணம், அவர் கடவுள், அவர் உயிரோடு எழுந்தார். ஆமென் சொல்லுங்க. அவர் மரித்தவர்களிடத்துல வாசம் பண்ணுகிறவர் அல்ல, அவர் உயிரோடு இருக்கிறவர்கள் நடுவிலே வாசம் பண்ணுகிறவர். அவரை குறித்து படிக்கிற போது ஜீவனுள்ளோருடைய தேசத்தினுடைய அதிபதியாக அந்த தேசத்துல அவர் வாசம் பண்ணுகிறது. ஆகவே பிரியமானவர்களே, நீங்களும் நானும் இன்றைக்கு ஒரு செய்தி அறிந்து கொள்ள வேண்டும். அந்த உயிருள்ளோருடைய தேசத்துல நீங்களும் நானும் பிரவேசிக்க வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்திலும் இரத்தத்திலும் பங்குள்ளவர்களாக, உயிர் பெற்றவர்களாக நாமும் ஆமீன் அந்த உயிருள்ள தேவனுடைய பங்காளிகளாய் மாற வேண்டும். அல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விஷயத்திலே நாம் கடந்து வருவோம். அவர் இங்கே இல்லை. எங்கே இல்லை? மரித்தவருடைய கூட்டத்தில் இல்லை, செத்து போன கூட்டத்தில் இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் உயிர் பெற்றவர்கள் என்றிருந்தும் செத்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, சுகசெல்வி உயிர் பெற்றிருந்தும் செத்தவளாயிருக்கிறாள். இந்த உலகத்துல நான் சுகமா வாழணும், நான் ஆடம்பரமா வாழணும், நான் மட்டும் அப்படின்னு சுயாதீனமா வாழணும், சுயநலமா வாழணும், சுகமா வாழணும் அப்படின்னு நினைக்கிறவர்கள் உயிர் பெற்றிருந்தும் செத்தவர்கள்.
அல்லேலூயா. ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கையில சில நேரங்கள்ல நம்முடைய சுக துக்கங்களை ஆண்டவருக்காக விட்டு கொடுக்க வேண்டியது இருக்கும். சுக துக்கங்களை சில நேரங்கள்ல ஆண்டவருக்காக நாம் மறக்க வேண்டியது இருக்கும், இழக்க வேண்டியது இருக்கும். ஆனா ஒன்று சொல்லுகிறேன், இந்த பூமியில சுக துக்கங்களை நாம் இழந்தால் நமக்காக அந்த தேசத்துல நமக்காக ஒரு பெரிய பேரானந்தம் வைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு பெரும் மகிழ்ச்சி வைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு பெரிய சந்தோஷம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் இயேசு சொன்னார், ஆமென், உத்தமமும் உண்மை உள்ள ஊழியக்காரனே, நீ உனக்காக வைக்கப்பட்டிருக்கிற சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசி என்று சொன்ன. இந்த உலகத்துல நீங்கள் சந்தோஷத்தை பொருட்டாக நினைக்காமல் சில நேரங்களில் துக்கமும் வேதனையும் கண்ணீரும் கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்கள் அனுபவித்தால் அந்த தேசத்துல உங்களுக்காக ஒரு சந்தோஷம் வைக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்காக ஒரு மேன்மை வைக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்காக ஒரு உயர்வு வைக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கான ஒரு நல்ல வாழ்க்கை வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அந்த வாழ்க்கையை போய் அடைவீர்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகோதரிகள் சிலர் அதிகாலையிலே அதிக இருட்டோடு சில கந்த வர்க்கங்களை எல்லாம் தயாரித்து எடுத்துக்கொண்டு கல்லறையினிடத்துல போய் இயேசுவுக்கு என்ன செய்ய வேண்டும், சரீரத்தில் போட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் புறப்பட்டு வருகிறார்கள். இது அவர்களுடைய முறைமை. மரித்த உடலுக்கு ரொம்ப 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 நேசிக்கிற மதிக்கிற உடலுக்கு இது போன்ற தூப வர்க்கங்கள் கந்த வர்க்கங்களை இட்டு வைப்பது. கந்த வர்க்கங்கள் என்பது ஒரு விதமான, இன்னைக்கு நமக்கு அது வாசனை பொருட்களாக நாம் நினைத்தாலும் அந்த நாட்கள்ல அந்த கந்த வர்க்கங்கள் என்று சொல்லக்கூடியது அது அந்த உடலை பதப்படுத்துகிற பாதுகாக்கிற பொருட்கள். சொல்ற புரியுதா? ப்ரிசர்வேட்டிவ் பண்றோம் இல்லையா, இந்த மாதிரி உடல் அழிந்து போகாம இருப்பதற்கு அதை ப்ரிசர்வேட்டிவ் பண்ணுகிற சில பொருட்களை தயாரித்து கொண்டு போனார்கள். அங்க போனா அவருடைய உடலை ப்ரிசர்வேட்டிவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா செத்த உடம்ப தான் ப்ரிசர்வேட்டிவ் பண்ணணும், உயிரோடு இருக்கிற உடம்ப ப்ரிசர்வேட்டிவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்து மரித்தார், ஆனால் உயிரோடு எழும்பி விட்டார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் வரலையே. இயேசு எழும்பினதுல சந்தோஷம் இல்லையா? இல்ல நான் சொன்னதுல சந்தோஷம் இல்லையா? ஏன் அல்லேலூயாவை காணும்? எங்க இருக்குங்க அல்லேலூயா? சத்தமா பத்தலையே. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் உயிரோடு எழுந்தார், அவர் இங்கே இல்லை. இந்த தூதன் கேட்கிறார், நீங்கள் மரித்தவர்களிடத்தில் அவரை தேடுகிறது என்ன? இயேசு இன்னைக்கு நம்ம எங்க தேடிட்டு இருக்கோம்? எங்க தேடிட்டு இருக்கோம்? மரித்தவர்களிடத்துல தேடுறோமா? இன்னைக்கு ஒரு சிலர் இயேசுவை தேடுகிறார்கள். எங்க? மரித்த விடத்துல. உயிர் இல்ல, ஆவி இல்ல, அபிஷேகம் இல்ல, எல்லாம் இழந்த போன. இன்னைக்கு ஒரு சிலர் ஒரு காலத்துல நல்ல பிரகாசித்தார்கள், ஒரு காலத்துல நல்ல ஊழியம் செய்தார்கள், ஒரு காலத்துல நல்ல பயன்படுத்தப்பட்டார்கள். ஆனா பிற்காலத்துல பண ஆசையும் பேரும் புகழும் மோகமும் வந்து உலகத்தினுடைய இச்சைகளுக்கு தங்களை ஒப்புக் கொடுத்து உலகத்தில் தங்களை ஆழ்த்தி போட்டதினாலே அல்லது பெருமைக்கும் பேருக்கும் பணத்துக்கும் இடம் கொடுத்ததினாலே அவர்களுக்குள் இருந்த தேவ ஆவி அவர்களை விட்டு விலகி போனது கூட தெரியாமல் மறைத்து போயிருக்கிறார்கள். அந்த மரித்தவர்களிடத்துல இன்னைக்கு ஒரு கூட்ட ஜனம் ஓடிக்கொண்டிருக்கிறது. கர்த்தர் இருப்பாரோ? நான் சொல்லுகிறேன், மரித்தவர்களிடத்தில் இயேசு ஒரு நாளும் இருப்பதில்லை. இயேசு இருக்கணும்னா அவர்களுக்குள்ள ஜீவன் இருக்கணும். அல்லேலூயா. அவர்களுக்குள்ள ஜீவன் இருக்கணும்னா அவர்களுக்குள்ள கிறிஸ்து இருக்கணும். கிறிஸ்து ஒருவனுக்குள்ள இருந்தா அவனிடத்துல பகை இருக்காது. கிறிஸ்து ஒருவனுக்குள்ள இருந்தால் அவனுக்குள்ள விரோதம் இருக்காது, அவனுக்குள்ள கசப்பு இருக்காது, அவனுக்குள்ள வீண் வைராக்கியங்கள் இருக்காது. சகோதரனை நேசிப்பான், சொந்தங்களை நேசிப்பான், சக மனிதனை நேசிப்பான், அவனுக்குள்ளே ஜீவன் இருக்கும். அல்லேலூயா. யார் ஒருவரிடத்துல கிறிஸ்துவினுடைய செயல் இல்லையோ, ஜீவன் இல்லையோ, கிறிஸ்துவினுடைய அந்த அன்பு இல்லையோ, மன்னிக்கிற குணங்கள் இல்லையோ, கிறிஸ்துவினுடைய அந்த குணாதிசயங்கள் யாரிடத்துல இல்லையோ அவர்களிடத்துல ஜீவன் இல்லை, அதாவது கிறிஸ்து இல்லை. இன்னைக்கு நீங்கள் யாரிடத்துல கிறிஸ்துவை தேடுகிறீர்கள்? உயிரோடு இருக்கிற இயேசுவை செத்து போனவங்க கிட்ட தேடுறீங்களா? அல்லேலூயா. இன்னைக்கு சில ஜனங்கள் ஓடுகிறார்கள், நான் ஆச்சரியப்படுறேன். ஜீவன் இல்லாத இடத்துல ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். மரித்தவர்கள் கூட்டத்துல சில இடங்கள் இன்னைக்கு கல்லறை தோட்டங்களாக இருக்கிறது.
அந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்கு. தேவ ஆவியை இழந்து, தேவ அன்பை இழந்து, தேவ வசனத்தை இழந்து, உபதேசங்களை இழந்து, சத்தியத்தை இழந்து, ஒரு சக சகோதரனை நேசிக்கிற நேசம் இல்லாத ஒரு வாழ்க்கை, கல்லறை தோட்டத்தை விட மோசமான ஒரு நிலை. கல்லறை தோட்டத்தை பற்றி விளக்கணும்னா அவங்களுக்கு நிறைய சொல்ல முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கல்லறை தோட்டத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். அப்ப இயேசுவை நீங்க எங்க தேடுறீங்க? உயிரோடு இருக்கிறவரை எங்க தேடக்கூடாது? மரத்தோட்டத்துல தேடாதீங்க. நான் சொல்லல, யார் சொல்றா? தூதன் சொல்லுகிறான். அல்லேலூயா. இயேசு உயிரோடு இருந்தா, இப்ப நான் உயிரோடு இருக்கேன்னா, உயிரோடு இருக்கேங்கிறதுக்கு என்ன அடையாளம்? மூச்சு இருக்கு, பேச்சு இருக்கு, அசைவு இருக்கு, எல்லாம் இருக்கு. அசைவே இல்லைன்னா ஆவி போச்சுன்னு அர்த்தம், உயிர் இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார்னா இயேசு கிறிஸ்துவினுடைய அசைவு இருந்துகிட்டே இருக்கணும், இயேசு கிறிஸ்துடைய கிரியைகள் இருந்துகிட்டே இருக்கணும், இயேசு கிறிஸ்துவனுடைய செயல்கள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கணும். இயேசு கிறிஸ்துவனுடைய செயலும் கிரியையும் வெளிப்படாவிட்டால், அந்த அசைவு இல்லாவிட்டால் அங்க யார் இல்ல? இயேசுவும் இல்ல, இயேசுவின் உயிரும் அங்க இல்ல. அவர் உயிரோட எழும்பிட்டார். இல்லையா? சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வீடு அப்படிப்பட்ட நிலையில இருந்தா இயேசு எழும்பிடுவார். அப்ப இயேசு நமக்குள்ள வாசம் பண்ணும்படி, நமக்குள்ள வாழும்படி, வாழுகிற ஜீவனுள்ளோருடைய ஒரு தேசமாக, ஜீவனுள்ளோருடைய ஒரு கூட்டமாக நீங்களும் நானும் வாழ வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஸ்திரீகள் காலையில கிளம்பி எல்லாம் வந்தாங்க. கல்லறை தோட்டத்துல வந்து பாக்குறாங்க. பார்த்தா கல்லறை தோட்டத்துல வெளியில என்ன வச்சிருக்கு? இயேசுவினுடைய கல்லறை, சரீரம் வைக்கப்பட்ட கல்லறைக்கு வெளியில ஒரு பெரிய கல், ஒரு பெரிய கல். வந்தவங்க யாரு? சகோதரிகள். இவங்களால அந்த கல்லை என்ன செய்ய முடியாது? புரட்டி போட முடியாது. ஏதாவது ரெண்டு சீசனை கூப்பிடலாம், சீசன் எல்லாம் ஒளிச்சு போய் உட்கார்ந்துருக்கான். இவங்க சகோதரிகளா கிளம்பி என்ன பண்ணிட்டாங்க? வந்துட்டாங்க. சகோதரிகளா உட்கார்ந்து இருக்காங்க. கல்லு புரட்டுறதுக்கு ஒரு ஆம்பளை இல்ல. சகோதரிகளா கிளம்பி வந்துட்டாங்க. கல்லு புரட்டுறதுக்கு ஒரு ஆண் இல்ல. இப்ப என்ன செய்யறது? நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க வந்தது வீணாய் போகல. உங்களுக்காக கல்லை புரட்ட ஒரு தூதனை கத்தரிக்க வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பரலோகம் உங்களுடைய இருதயத்தை கண்டது. அந்த ஸ்திரீகளுடைய இருதயத்தை பரலோகம் கண்டது. அவர்கள் அதிகாலையில புறப்பட்ட தாகத்தோடு அவர்கள் அந்த கல்லறையிடத்தில் இயேசுவை தேடி வந்தபோது அவருடைய இருதயத்தை பரலோகம் கண்டது. ஆகவே அவர்களுக்காக அவர்களால முடியாததை, அவர்களால் செய்ய முடியாததை செய்வதற்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பினார். உங்களுக்கு தெரியுமா? அந்த கல்லை போட்டு, அந்த கல்லை கொண்டு வச்சுட்டு, அந்த கல்லுக்கு சங்கிலி போட்டு, அந்த கல்லுக்கு சீல் வைத்து விட்டார்கள். அதுவும் அரசாங்கத்தினுடைய முத்திரை வைத்து விட்டார்கள். அரசாங்க முத்திரையை ஒரு மனுஷன் என்ன செய்ய முடியாது? உடைக்க முடியாது. ஆனா தூதன் வந்தா அரசாங்கத்தினுடைய முத்திரை உடைச்ச அந்த உலகமே முத்திரை இடட்டும். உங்களுக்கு விரோதமாய், உங்க ஊழியத்துக்கு விரோதமாய், உங்க குடும்பத்துக்கு விரோதமாய், உங்க வீட்டுக்கு விரோதமாய், உங்க வாழ்க்கைக்கு விரோதமாய் யார் வேணாலும், எந்த நிலைமையில எவ்வளவு பெரிய அதிகாரங்கள் உங்களுக்கு விரோதமாய் வந்தாலும், ஆமென், நான் கர்த்தருடைய ஆவியில உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்னைக்கு உங்களுக்காக தம்முடைய தூதரை அனுப்பி அவர்களுடைய முத்திரைகளை உடைப்பார். அதிகாரங்களை உடைக்கிறவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். இன்னைக்கு அவர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். அவர் தம்முடைய தூதரை அனுப்பி உங்களுக்கு விரோதமான சங்கிலிகளை உடைப்பார், உங்களுக்கு விரோதமான அதிகாரங்களை உடைப்பார், உங்களுக்கு விரோதமான முத்திரைகளை உடைப்பார். எவ்வளவு பெரிய கட்டளையா வேணாலும் இருக்கட்டும், அரசாங்க கட்டளை எவ்வளவு பெருசா வேணாலும் இருக்கட்டும், கர்த்தர் அதை உடைக்க வல்லவர். ஆமென். கல்லை புரட்ட தம்முடைய தூதனை கர்த்தர் அனுப்புவார், அனுப்பி இருக்கிறார். ஆமென். ஆமென். நாங்க வெறும் பெண்களாச்சே, எங்களால எப்படி இந்த கல்லை புரட்ட முடியும்? ஐயா, நாங்க வெறும் சகோதரிகளாச்சு, நாங்க எப்படி இந்த ஊழியத்தை தொடர்ந்து நடத்த முடியும்? பயப்படாதீங்க, இது கர்த்தருடைய ஊழியம். ஆமென். அதை புரட்டுவதற்கு என் ஆண்டவர் தம்முடைய தூதனுக்கு கட்டளை இட்டு விட்டார்.
அல்லேலூயா. தூதனை அனுப்பி சங்கிலிய உடைச்சு கல்ல புரட்டி புதிய வழியை உண்டு பண்ண அவர் வல்லவர். வாசிப்போம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வார்த்தை. கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருந்ததை கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கம் அடைந்திருந்தேன். பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். பாருங்க, இங்க வந்தப்போ இப்ப அவர்களுக்காக கல் புரட்டப்பட்டிருந்தது. பிரகாசம் உள்ள 2 தூதர்களை கண்டார்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்கிற போது, மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 3வது வசனம், கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்றார்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். பாருங்க, கல் அந்த அளவுக்கு பெருசு. ஆனா அவங்க வந்து கண்ணை தூக்கி அப்படி ஏறிட்டு பார்த்தபோது கல் தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். ஆமென். அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து நிலையங்கி தரித்தவனாய் சோத்திரம். அங்கே தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவர்களுக்காக கல்லை புரட்டி தள்ளுகிறார். யார் எங்களுக்காக கல்லை புரட்டக்கூடும்? ஆமென். நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்காக கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புவார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா சில இடத்துல நம்ம தான் கல்ல மறக்கணும். தேவன் சில கல்ல புரட்டுவார். அது எப்படிப்பட்ட கல்லுனா, அது நம்மால முடியாத கல்லு 1. 2 நாம வைக்காத கல்லா இருக்கணும். அல்லேலூயா. நாம வைக்கல, பட் நமக்கு விரோதமா யாரோ வைத்தார்கள், அதை கர்த்தர் அகற்றுவார். அல்லேலூயா. ஆனா சில கல்ல நம்ம தான் புரட்டி ஆகணும். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 31வது வசனத்தை எடுத்து வாசிங்கோ. யோவான் எழுதின சுவிசேஷம் 11:39. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவருடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, இயேசு கல்லறையினுடைய கல்லை எடுத்து போடுங்கள். அவர் ஒரு வார்த்தை சொன்னா அந்த கல்லு விலகி இருக்குமா? விலகி இருக்காது. உயிரோட கிடக்கிறவன, உயிரோட செத்து போனவனை உயிரோட கொண்டு வர முடியும்னா, செத்து போனவனுக்கு உயிர் கொடுத்து வெளியில உயிரோட கொண்டு வர முடியும்னா, கேவலம் இந்த கல்ல சிபா அப்படின்னு சொல்ல முடியாதா? ஏன் சொல்லல? அவருக்கு வல்லமை இல்லையா? அவருடைய வல்லமை அப்படியே தான் இருந்தது. அவர் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உயிர்த்தெழுந்த மகிமை மாறவில்லை. அப்ப அவருடைய வல்லமை குறைஞ்சு போகல, அவருக்கு வல்லமை அப்படியேதான் இருந்துச்சு. அப்ப ஏன் கல்ல புரட்டல? ஏன்னா அந்த கல் அவர்களாகவே வைத்த கல். அல்லேலூயா. இயேசுவுக்கு மார்த்தாள் 4 நாளைக்கு முன்னாடியே தகவல் அனுப்பிடுச்சு. இயேசு ஒரு ஊர்ல கன்வென்ஷனுக்கு போயிருக்காரு. அவர் அந்த ஊர்ல கன்வென்ஷன் பிரசங்கம் பண்ணணும். அப்படி பிரசங்கத்துல இருக்கும்போது தகவல் போகுது, உன்னுடைய சிநேகிதனான லாசரு, மார்த்தாவுடைய தம்பி லாசரு உடம்புக்கு சீரியஸா ஐயா ஐசியூல இருக்காரு, ஆக்சிஜன் போட்டிருக்கு, இப்ப போட்டா அப்ப போட்டாங்க, இழுத்துட்டு கிடக்கு. புரியுதா? இழுத்துட்டு கிடக்குன்னு சொல்லி தகவல் போச்சு. உடனே இயேசு சீசர்கிட்ட எல்லாம் விஷயத்த சொல்லல. சொல்லாம அவர் ஊழியத்துலதான் மும்முரமா இருந்தார். ஏன்னா அன்னைக்குள்ள கன்வென்ஷனை முடிக்கணும்னு மறுபடியும் அங்க இருந்தாராம். அப்புறம் தகவல் வருது, ஆள் இறந்து போச்சு, ஐசியூல இருந்து எடுத்து ஆளை எங்க கொண்டு வந்தாச்சு? வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. நீங்க உடனே வந்தீங்கன்னா பாடியை பார்க்கலாம். அன்னைக்கு மார்ச்சூரி வசதி எல்லாம் இல்ல. வீட்டுக்கு வந்தா பாடியை ஒரு கண்ணு பார்க்கலாம். ஏசு என்ன பண்ணிருக்கிறார் தெரியுமா? பின்னே 2 நாள் உட்கார்ந்து கன்வென்ஷன் மீட்டிங் நடத்திருக்கார். சோத்திரம். அதுக்கப்புறம் 2 நாள் சுவிசேஷ கூட்டம் நடத்திட்டு 4வது நாள் வரார். 3 நாள் கழிச்சு 4வது நாள் கன்வென்ஷன் முடிச்சுட்டு வரார். டெட் பாடி இருக்கும்போது சரி ஒரு கண்ணு முகத்தை பார்க்கட்டுன்னு ஆள் அனுப்புனா, அவர் அடக்கங்கள்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வரார். ஏன்னு இயேசு கிறிஸ்துட்ட கேட்டா, இயேசு கிறிஸ்து ஒரு விஷயத்தை சொல்றார். வந்த உடனே ஊர் எல்லையிலேயே மார்த்தாளுக்கு தகவல் தெரிஞ்சு ஓடுறார். மார்த்தா தகவல் தெரிஞ்சு ஓடி ஊர் எல்லையிலேயே போய் இயேசுவ
போய் சந்திச்சு அந்த அம்மா பேசுது. அப்ப இயேசு சொல்றார், நீ விசுவாசித்தால். அந்த அம்மா சொல்லுது, நான் விசுவாசிக்கிறேன், அவன் நீங்க எழுப்புவான், என் தம்பி எழும்புவான். எப்போ? கடைசி நாள்ல. எப்போ? கடைசி நாள்ல. ஆமா, அந்த அம்மாவுக்கு நம்பிக்கை இருக்கு. அப்ப கடைசி நாள்ல எழுப்ப வல்லமை உள்ளவர் இன்னைக்கும் எழுப்ப வல்லமை உண்டுன்னு நீ ஏன் நம்பல? அல்லேலூயா சொல்லுவோமா? இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும், இவனை எழுப்பி விட்டுதான் இங்க ஒரு பெரிய அற்புதத்தை செய்து ஒரு ஊழியத்தை செய்யணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உயிர்த்தெழுதனுடைய ஒரு காரியத்தை முன்கூட்டியே முன்னடையாளமா இவன் மூலமா காண்பிக்கணும்னு ஒரு பிளான் போட்டு வச்சுட்டார். இப்ப 3 நாள் கழிச்சு 4ஆவது நாள் வரார். வந்தா சகோதரியே சொல்றா. யாரு? சகோதரியே சொல்றா, 4 நாளாச்சு நார்மேன். சகோதரி யார் சொன்னாலும் சகோதரி சொல்லாமங்க, யார் வேணாலும் சொல்லட்டுங்க, கூட பிறந்த ஒரு வார்த்தை இந்த வார்த்தையை சொல்லாமாங்க. என் தம்பி நார்வான் சொல்லாமா? ஆனா சொன்னா பாருங்க. அப்ப இயேசு என்ன பண்றாரு? வந்து பாக்குறாரு. அப்ப இவங்க இயேசுவை விசுவாசிக்கிறாங்க. அவர் வந்தா அற்புதம் நடக்கும்னு தெரியும். இயேசு இன்னும் வரல. நமக்காக வராம வேற யாருக்காக வருவாருங்கிற அவர் மேல இருந்த அந்த நம்பிக்கை போச்சு. மார்த்தா என்ன சொல்லிருக்கணும்? இல்ல, காலடியில உட்கார்ந்து சுவிசேஷம் கேட்டு வசனத்தை கேட்டு தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு தெரிந்து கொண்டாலே மரியா, அந்த மரியா என்ன சொல்லியிருக்கணும்? யாருக்காக வராட்டாலும் இயேசு எனக்காக வருவார். ஏன்னா நான் அவருடைய காலடியில உட்கார்ந்து இருந்து நல்ல பண்பை தெரிந்து கொண்டவள். செத்தவனுக்கு வேண்டி வராட்டாலும் எனக்கு வேண்டி வருவார். இந்த மரியா சொல்லி இருக்கணுமா? மரியா சொல்லி இருக்கணும். ஆனா இந்த மரியா சொல்லல. மார்த்தா, அந்தம்மா விசுவாசம் எல்லாம் இருக்கு, அந்தம்மாவுக்கு விசுவாசம் எல்லாம் இருக்கு. ஆனா எல்லாருக்கும் விசுவாசம் இருக்கு. ஆனா பிரச்சனை வரும்போது தானே செயல்பட மாட்டேங்குது. விசுவாசம் கிரியையில வெளிப்படணுமே. அல்லேலூயா. அந்த அம்மா என்ன சொல்லி இருக்கணும்? ஏங்க இயேசு வருவாருங்க, பாடியை நிறுத்திட்டு பாடி எடுப்போம்னு ஊர்காரன் வருவான் பாருங்க, அவன்கிட்ட சொல்லி இருக்கணும், இங்க பாருங்க எங்க இயேசு வரட்டும், இயேசு வராம நான் பாடி எடுக்க விட மாட்டேன் சொல்லி இருக்கணுமா இல்லையா? அந்த அம்மா விசுவாசம் இருக்குல்ல, அந்த அம்மா சொல்லி இருக்கணும்ல, இயேசு வராம நான் என் தம்பி எடுக்க விட மாட்டேன் சொல்லி இருக்கணும்ல. இன்னைக்கு நம்ம சொல்றோம்ல, துபாயில இருக்கிற என் தம்பி வராம எங்க அப்பா நான் எடுக்க விட மாட்டேன், சண்டைக்கு நிக்கிறோமா இல்லையா? எங்கேயாவது கொண்டு போய் மார்ச்சுவர்ல பணம் செலவானாலும் பரவாயில்ல, மார்ச்சுவர்ல வை, துபாயில இருக்கிற எங்க அப்பா வர, என் தம்பி வரட்டும், எங்க மாமே வரட்டும் சொல்றோமா இல்லையா? வைக்கிறோம்ல. அப்ப இந்த அம்மா சொல்லி இருக்கணும்லங்க, விசுவாசம் இருக்குல்ல. எழுப்ப வல்லமை உள்ளவர் ஒருத்தர் இருக்கார், அவர் வரட்டும், அவர் வந்து சொல்லட்டும், என்னால முடியாது வச்சிருங்கன்னு சொல்லட்டும், நான் வச்சிருக்கேன் சொல்லி இருக்கணும்ல. நம்ம இன்னைக்கு சொல்ல முடியுமா? நம்ம வாழ்க்கையில ஒரு பிரச்சனையோ ஒரு தேவையோ ஒரு போராட்டமா வரும்போது ஏசு சொல்லட்டும் என்னால இந்த இதுக்கு அற்புதம் செய்ய முடியாதுன்னு, ஏசு சொல்லட்டும் இந்த ஊழியத்தை என்னால நடத்த முடியாதுன்னு, ஏசு சொல்லட்டும் நான் இவருடைய தேவையை சந்திக்க முடியாதுன்னு, ஏசு சொல்லட்டும் நான் இவளுக்கு சுகம் கொடுக்க முடியாதுன்னு, அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன்னு நம்மால சொல்ல முடியுமா? ஏசு சொல்லுவாரா? ஏசு என்னால முடியாதுன்னு கைவிரிப்பாரா? உலகம் கைவிரிக்கும், ஏசு கைவிரிக்க மாட்டார். அல்லேலூயா. அப்ப அந்த அம்மா சொல்லி இருந்தா இயேசுவுக்கு உடனே தகவல் போயிருக்கும், இங்க பாருங்க நீங்க வராம பாடி எடுக்க மாட்டேன்னு அந்த அம்மா அடம் பிடிச்சுக்கிட்டு தகராறு பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு போயிருந்தா, 2வது நாள் கன்வென்ஷன் அங்கே கேன்சல் பண்ணிட்டு ஆறு வீட்டுக்கு ஓடி வந்திருப்பாரு. ஐயோ நம்ம போகலன்னா பாடி எடுக்க விடலையாமே வந்திருப்பாரா இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா பாருங்க, அவர் வந்தார் 4வது நாள், இங்க வந்து பார்த்தா உள்ள வச்சு அடக்கம் எல்லாம் பண்ணி செய்ய வேண்டிய எல்லாம் செஞ்சு முடிச்சு கல்லும் தூக்கி வச்சுட்டாங்க. இயேசு வந்து பாக்கார், எல்லாம் முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டேன். இந்த கல்லு யார் வச்சா? நாங்க தான் வச்சோம். ஏன் வச்சிய? அதை வைக்கலன்னா அப்புறம் நாத்தம் வெளியில வருமே. இன்னைக்கு நம்ம நிறைய விஷயத்துல கல்லு வச்சு மூடிட்டோம். ஏன் நம்ம நாத்தம்? நிறைய பேர் கல்லு வச்சு மூடிட்டு இருக்கோம். முழு பூசணிக்காயும் சோத்துல மறைச்ச கதை தெரியுமா? தெரியாதா? தெரியாதானே சொல்லித்தார. நம்ம ஆளுங்க இந்த கதையை எப்படி நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, முழு பூசணிக்காக ஒரு 3 பெட்டி அரிசியை சோத்தை கொண்டு தட்டி மறைச்சிட்டாங்க. அப்படி இல்ல,
ஒரு ராஜாவும் ஒரு ராணியும், புதுசா கல்யாணமான பொண்ணு, அந்த மனைவியை கூட்டிட்டு அந்த ராஜா என்ன பண்றார், ஊர் சுத்தி காட்ட போறார். அப்படி போறச்ச ஒரு விவசாய நிலத்துல பூசணிக்காய் பலமா அழகா பழுத்து விளைஞ்சு நிக்கிறத பார்த்து அந்த ராணி கேட்டாலாம், ஏங்க இந்த பூசணிக்காய் எவ்வளவு அழகா இருக்கு, எனக்கு வேணும்னாலாம். இந்த ராஜா அந்த பூசணிக்காவினுடைய உடமஸ்தன் இருக்கான் பாருங்க, அந்த நில உடைமையாளர், அவங்க இல்ல, அங்க இங்கே பார்த்தார், யாரும் இல்லைன்னு ரகசியமா டப்புன்னு அந்த பூசணிக்காயை ராணிக்காக திருடிட்டார். திருடி அந்த பூசணிக்காயை எடுத்து வீட்டுக்கு கொண்டு வந்து சமைச்சு சாப்பிட்டாங்க. ஆனா இந்த எவனோ ஒருத்தன் ஒளிச்சிருந்து பார்த்திருக்கான், இத பூசணிக்காய் திருடினத. அத வெளியில பாட்டாயிருச்சு, வெளியில விஷயம் பரவிருச்சு. நம்ம நாட்டு ராஜா இன்னாருடைய நிலத்துல பூசணிக்காய கொண்டாடி காட்டி திருடிட்டாரு, பூசணிக்காய் திருடிட்டாங்க விஷயம் வெளியில லீக் ஆன உடனே ராஜா என்ன பண்ணிட்டார்னா, பேரை காப்பாத்தணும்ல, தப்புன்னு ஒரு பிளான் போட்டார். முழு பூசணிக்காயும் மறைக்கணும்னு முடிவு பண்ணார். என்ன பண்றது, அன்னைக்கு திடீர்னு ஒரு அறிவிப்பு கொடுத்தார், வருகிற 27ஆம் தேதி எனக்கு கல்யாண நாள், அன்னைக்கு உங்க எல்லாருக்கும் சாப்பாடு போடுறேன்னு விருந்து போட்டார். என்ன போட்டார், ஊருக்கே விருந்து போட்டார். அன்னைக்கு ஊரெல்லாம் சோறு திங்கிறதுக்கு அந்த மாசம் 27ஆம் தேதி சோறு திங்க எங்க வந்துட்டாங்க, அரண்மனைக்கு வந்தாங்க. எல்லாம் சோறு எப்படி விதவிதமா, கூட்டு பொரியல் குழம்பு அது இதுன்னு விதவிதமா ரசம், விதவிதமா சாம்பார், விதவிதமா குழம்பு எல்லாம் வச்ச உடனே நம்ம ஊர்காரங்க எல்லாம் வந்து நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ பூசணிக்காயை பத்தி பேசுறத விட்டுட்டாங்க, சாப்பாடை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. சாம்பார்ல என்னமா மணக்குதுப்பா, ரசம் அதை விட சூப்பர்ப்பா அப்படின்னு மாறி மாறி இப்ப எதை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க, சோத்தை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. பூசணிக்காய மறந்தாங்க. இதான் முழு பூசணிக்காய சோத்துல வரைச்ச கதையா. இன்னைக்கு நிறைய பேரு சோறு போட்டு பிரச்சனையை மறைச்சிட்டு இருக்கான். காசு கொடுத்து சோறு போட்டு பிரியாணி போட்டு தான் செய்யற அயோக்கியத்தனங்களை மறைத்து கொண்டிருக்கிறான். அந்த கல்ல நீ புரட்டி ஆகணும், நீ வச்ச கல்லு நீ தான் புரட்டணும். இன்னைக்கு கல்லு வச்சு மறைக்கிறான். ஏன் கல்லு வைக்கலன்னா என்ன வரும், நாத்தம் வருமா, உள்ள அந்த அளவுக்கு நாறிக்கிட்டு இருக்கு, அவங்களுக்கே தெரியுது. கல் வைக்கலன்னா நாரும்னு தெரியுது, அதனாலதான் கல்லு வச்சு மறைக்க வேண்டிய சூழ்நிலை. இயேசு வந்தார், என்ன சொன்னார், கல்ல நீங்க தானே வச்சீங்க, நீங்க வச்ச கல்ல நீங்களே எடுங்க. இவங்க கல் எடுத்து மாற்றாத வரைக்கும் இயேசுவினுடைய அற்புதம் அங்க வெளிப்படவே இல்லை. நான் சொல்றேன், நம்ம வாழ்க்கையில நம்ம வச்ச சில கல்லுகள் உண்டு, நம்மால வந்த சில கல்லுகள் உண்டு. அந்த கல்லை நம்ம தாங்க மாத்தணும், நீங்க வச்ச கல்லை நீங்க தான் மாத்தணும். சில அவிசுவாசமான வார்த்தைகளால சில கல்லை வச்சிருவா, அதெல்லாம் நடக்காது, அவ்வளவுதான். இவங்க வச்ச கல்ல அது நடக்காது, அதெல்லாம் கிடைக்காது, அதெல்லாம் விளங்காது, உருப்படாது. கல்ல மாத்து. அவிசுவாசத்தினால் அறிக்கை பண்ணீங்களா, அவிசுவாசத்துல அறிக்கை பண்ணீங்களா? சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சாபம், நீ விளங்க மாட்ட, நீ உருப்பட, அது அப்படியே தான் இருக்கும். இதெல்லாம் விளங்காது அப்படின்னு இவங்க சபிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் போட்டு படி, அப்புறம் வேலை செய், சம்பாதினா, அது எப்படி சம்பாதி, இதை விளங்காதுன்னு நீ நல்லா அறிக்கை பண்ணி வச்சிருக்கிறீங்க. இந்த கல்லை எடு. யார் வச்ச கல்லு சொல்லுங்க, யார் வச்ச கல்லு? நீங்க தானே வச்சீங்க. அந்த கல்லை நீங்க தான் எடுக்கணும். என்ன பண்ணணும், அறிக்கை பண்ணுங்க. அறிக்கை, நீங்க உங்க வாயினால சொன்ன சாபத்தை உங்க வாயினால அறிக்கையிட்டு வச்ச கல்ல நீங்களே மனம் திரும்பி அறிக்கையிட்டு எடுத்துருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, 5வது வசனத்தை படிப்போம். கல்லை யார் புரட்டுவார்கள் என்று வந்தபோது கல்லை புரட்டி விட்டார், தூதனை அனுப்பி அற்புதம் நடத்தி விட்டார். 24ஆம் அதிகாரம் லூக்கா 24:5 படிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 5வது வசனம். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தலையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோர் எடுத்து தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். மரித்தவர்களிடத்தில் அவரை தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். மரித்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 143வது சங்கீதம், அதனுடைய 3வது வார்த்தை. தொடர்ந்து என் நாளை தரையோடு நசுக்கி
வெகு காலத்துக்கு முன் மரித்தவர்கள் போல் என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான். அப்ப மரித்தவர்கள் எங்க இருப்பார்களாம்? இருளிலே. உங்க குடும்பத்துக்குள்ள இன்னைக்கு இருள் நிலவுகிறதா? அப்ப உங்க குடும்பம் மரித்த அனுபவத்தில் இருக்கிறது. சபையில இன்னைக்கு அதே இருள் அடைந்து இருக்கிறதா? அப்ப சபையெல்லாம் அந்த சபை எப்படி இருக்கும்? மரித்து போயிருக்குன்னு அர்த்தம். நாம மரித்த சபையாரா இருக்க கூடாது, உயிர் பெற்ற சபையா இருக்கணும். அல்லேலூயா. இருள் என்று நான் சொல்லுகிறது இந்த விளக்கு போய் வர்ற இருள் அல்ல, ஆவிக்குரிய இருளை சொல்லிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆவிக்குரிய வெளிச்சம் நமக்குள்ள எப்பவும் வீசிக்கிட்டே இருக்கணும். வசன வெளிச்சம் நமக்குள்ள இருக்கணும். இன்னைக்கு நிறைய இடத்துல வசன வெளிச்சம் இல்ல. வசனங்களை தப்பாய் போதிக்கிறதும் தப்பாய் புரிந்து கொள்ளுகிறதும். இவாள் தப்பா போதிப்பாவலாம், அதை நம்ம எடுத்து காட்டினா குற்றம் பிடிக்கிறான்னு ஆகலாம். இவள் தப்பா பிரசங்கம் பண்ணலாமா, ஆனா அதை தப்புன்னு சொல்லப்படாதான். சொன்னா குற்றம் பிடிக்கிறாங்களாம். நீ தப்பா போதி, நீ சரியா போதிச்சா உடனே யாரு குற்றம் பிடிக்க போறா? பவுல் எழுதுகிறார், உன் போதனையில எப்படி இருக்கணும்? குற்றம் பிடிக்கப்படாதவனா இருக்கணும். அப்படித்தான் எழுதி இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா. அப்ப ஆவியில நிதானம் வேணும். ஆவியில நிதானத்தோட உயிரோட நின்று பிரசங்கம் பண்ணணும். இல்லைன்னா குற்றம் பிடிக்கதான் செய்வாங்க. அதுக்கப்புறம் அடுத்தவனை குற்றம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப கவனிங்க, மரித்தவரிடத்துல என்ன இருக்கிறது? இருள். இருள் இருக்கிற இடத்துல எப்படி இருக்கும்? தடவி திரிவார்கள். எங்க எது இருக்குன்னு தெரியாது. வெளிச்சம் இல்லாத இடத்துல தடவி திரிவார்கள். இன்னைக்கு தடவி திரிகிறாங்களா? அப்ப அங்க என்ன இருக்கு? என்ன பண்ணணும்னு தெரியல, எங்க போகணும்னு தெரியல, என்ன செய்யணும்னு தெரியல, அடுத்து எப்படி ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுன்னு தெரியல, தடவி திரிகிறார்கள். ஏன்? ஏன்னா வெளிச்சம் இல்ல, இருள் மூடி கிடக்கிறது. மரித்தவர்களுடைய கூட்டத்துல என்ன இருக்கும்? இயேசு இருக்கிற இடத்துல இருள் இருக்குமா? வசனம் சொல்லுது, வெளிச்சம் வந்தா இருள் தானாக காணாம போயிடும். இயேசு வந்துட்டாலே அங்க வெளிச்சம் வந்துடும். ஏன்னா உலகத்துல வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. யோவான் 1:9 சொல்லுகிறது. அப்ப இயேசு கிறிஸ்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி. இந்தியா ஒரு காலத்துல இருண்டு கிடந்தது. மதத்தின் பெயராலும் சாதியின் பெயராலும் படிப்பறிவு இல்லாம, கல்வி அறிவு இல்லாம, சரியான கலாச்சாரம் இல்லாம இந்த நாடு ஒரு காலத்துல இருண்டு கிடந்தது. ஒரு குறிப்பிட்ட இனத்தை தவிர பாக்கி மக்கள் நல்ல துணி உடுக்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் ஒரு குறிப்பிட்ட இனத்தை சார்ந்தவர்கள் மேலாடை அணிய முடியாது. அப்படி இருந்த காலம், அப்படி இருந்த நாடு. பெண்கள் வெளியில வரக்கூடாது, பெண்கள் எழும்பக்கூடாது, பெண்கள் பேசக்கூடாது. அப்படி எல்லாம் இருந்த நாடு. அப்படி இருளடைந்து கிடந்த நாட்டுல இயேசுவின் சுவிசேஷம் கொண்டு வரப்பட்ட போது அங்க வெளிச்சம் வந்தது. பெண்கள் இன்னைக்கு கல்வியில தேறினார்கள், தொழில முன்னேறினார்கள். இன்னைக்கு பெண்கள் எல்லாம் நல்லா உயர்ந்து இருக்கிறீங்க. அதுக்கு யார் காரணம்? இயேசு இந்த தேசத்துக்கு கொண்டு வரப்பட்டதுதான் காரணம். படிப்பறிவு இல்லாம இன்னைக்கு பாமரன் இன்னைக்கு கோட்டை போட்டு சூட்டு போட்டு நச்சு நிக்கிறானே, அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா இயேசு என்னும் ஒளி இந்த நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டதுனால. அப்ப இயேசு எங்க வந்தாரு அங்க என்ன வந்துரும்? வெளிச்சம் வந்துரும். வெளிச்சம் வந்த வாழ்க்கையில என்ன வந்துரும்? டீசன்சி வந்துரும். அல்லேலூயா. ஆமா. அடுத்து என்ன வர ஆரம்பிச்சிரும்? முன்னேற்றம் வர ஆரம்பிச்சிரும், உயர்வு வர ஆரம்பிச்சிரும். ஒண்ணுமே இல்ல, தடவி திரிகிறோம் அப்படின்னா அங்கே இருள் இருக்கிறது. இருள் இருக்கிறது என்றால் அங்கே மரித்த அனுபவம் நிழலாடுகிறது. மரணத்தை ஜெயித்தவர் இன்றைக்கும் நம் நடுவில் இருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, ஒருவேளை உங்க வாழ்க்கையில ஆமென் இப்படிப்பட்ட தடவி திரிகிற அனுபவம் இருந்தா இன்னைக்கு மனம் திரும்பி இயேசுவின் இடத்துல வந்து விடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் வந்துவிடும். அல்லேலூயா. இரண்டாவது, மரித்தவர்களுடைய அனுபவம் என்ன? 115ஆம் சங்கீதம் அதனுடைய 17வது வார்த்தை எடுத்து வாசிப்போம். மரித்தவர்களும் வாசி, மௌனத்தில் இறங்குகிறவர்களும் அனைவரும் யாரை துதிக்க மாட்டாங்க?
அப்ப மரித்தவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? கர்த்தரை 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 ஆமா. ஆனா இன்னைக்கு சிலர் மனிதர்களை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். யாரை துதிக்கணும்? கர்த்தரை தான் துதிக்கணும். ஆனா யாரை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள்? அப்ப மனுஷனை துதிச்சுட்டு இருக்கிறான் அவன் யாரு? மரித்தவன். கர்த்தரை துதிக்கிறவன் யாரு? உயிரோடு இருக்கிறவன். நீங்க யாரை துதிக்கிறீங்க? யாரை துதிக்கணும்? பாஸ்டர் மாற ஒரு நாளும் துதிக்காதீங்க. புரியுதா? ஆமா, நாங்க எவ்வளவு பெரிய அற்புதம் செஞ்சாலும் எங்களை துதிக்காதீங்க. நீங்க துதிக்க வேண்டியது கர்த்தரை. ஏன் தெரியுமா? நாங்க எவ்வளவு பெரிய அற்புதம் செய்தாலும் அது எங்க பலத்தில் அல்ல, அவருடைய நாமத்தில் அற்புதங்கள் நடக்கிறது. அதனால அற்புதங்களுக்கு சொந்தக்காரன் அவர் ஒருத்தர் தான், வரங்களுக்கு சொந்தக்காரன் அவர் ஒருத்தர் தான், வல்லமைக்கு சொந்தக்காரன் அவர் ஒருத்தர் தான். அப்ப துதிக்கப்பட வேண்டியது யாரு? கர்த்தர். கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்க, நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. அப்ப மருத்துவர்களும் அவரத்தில் இறங்குகிறவர்களும் கர்த்தரை துதிக்க மாட்டாங்க. இயேசுவை எங்க தேடுறீங்க? கேட்கிறாங்க. மருத்துவரிடத்துல தேடுகிறது என்ன? இருள் நிறைந்து வெளிச்சம் இல்லாம வழி தெரியாம தடவித்திருக்கிறவர்கள் கூட்டத்திலேயே இயேசுவை தேடுகிறீர்கள். ஒரு துதிக்கணும்னா அதுக்கு என்ன வேணும்? துதிக்கணும்னா என்ன வேணும்? நன்றி நிறைந்த இருதயம் வேணுங்க. துதிக்கணும்னா என்ன வேணும்? நன்றி நிறைந்த இருதயம் வேணும். நன்றி வேணும். யார் மேல? இன்னைக்கு மனுஷங்கள்ட்ட நன்றி காட்டிக்கிட்டு இருக்கிறோம், மனுஷர்களும் நன்றி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நான் சொல்றேன், நீங்க கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களா இருங்க. மனுஷர்களை நேசிங்க, நன்றி அறிதல் உள்ளவர்களா இருங்க, அதுல தவறு இல்லை. ஆனா முதல்ல நன்றி அறிதல் நீங்க யாருக்கு காட்டணும்? கர்த்தருக்கு காட்டணும். நான் ஊழியக்காரன், உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு செய்கிறேன்னா அது யார் மூலமா செய்கிறேன்? கர்த்தர் மூலமாய். யாருக்கென்று செய்கிறேன்? கர்த்தருக்கென்று செய்கிறேன். அது உங்களுக்கே நான் செய்தாலும் அது கர்த்தர் உங்களுக்கு செய்தது, நான் உங்களுக்கு செய்தது இல்லை. புரியுதா? ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப முதல்ல நீங்க கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களா இருங்க. இரண்டாவது, கர்த்தர் பயன்படுத்தின மனிதர்களுக்கு நன்றி உள்ளவர்களா இருங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றி இருந்தாதான் துதி வரும். அப்ப மனுஷனை துதிக்காதீங்க, யார துதிங்க? கர்த்தரை துதிங்க. அல்லேலூயா. மனுஷனை துதிச்சீங்கன்னா மனுஷன் விக்கிரகம் ஆயிடுவான். மனுஷனை விக்கிரகம் ஆயிட்டா கர்த்தர் ஒரு நாள் அந்த விக்கிரகத்தை உடைப்பா. அது நானா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. நான் உங்களால் துதிக்கப்படுவேன், ஆனால் நான் விக்கிரகம் ஆகிவிட்டேன். அப்படியானால் விக்கிரகமாகி என்னை ஒரு நாள் கர்த்தர் உடைத்து விடுவார். அதுக்கு நான் ஒரு நாள் இடம் கொடுத்து விடக் கூடாது என்பதை நான் ரொம்ப குறியா இருக்கிறேன். அதை நான் உங்களிடத்தில் எச்சரிக்கையாய் சொல்லுகிறேன். எந்த காரணத்தை கொண்டு எந்த காலத்திலும் மனிதர்களை துதித்து விடாதீங்க, கர்த்தரை துதிங்க, அவரை மகிமைப்படுத்துங்க. ஏன்னா எல்லா மகிமைக்கும் பாத்திரர் அவரே. ஆமென். எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் எங்கள் மேலே அசைவாடும். அல்லேலூயா. அப்ப நம்முடைய ஆண்டவர் ஆமென் மரித்தவர்களிடத்தில் இல்லை, அவர் உயிரோடு இருக்கிறார். யார் மரித்தவர்கள்? இருளுக்குள் இருக்கிறவர்கள் மரித்தவர்கள். யார் மரித்தவர்கள்? யார் தெய்வத்தை துதிக்கலையோ அவர்கள் மரித்தவர்கள். அப்ப எப்ப எல்லாம் துதிக்கணும்? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் 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 அவர் துதி என் வாயில் இருக்கும். சங்கீதம் 34:1 அப்படி சொல்லுகிறது. அப்ப கர்த்தரை எப்போதும் துதிச்சுக்கிட்டே இருங்க. எல்லா நிலைமையிலும் வேதனை வரும்போது துதிங்க, கஷ்டங்கள் வரும்போது துதிங்க, கண்ணீர் விடும்போது துதிங்க, கர்த்தரை துதிங்க. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா. ஆமென். அப்போ பாருங்க, அந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 24:6 படிப்போம். அவர் மரித்தவர்களிடத்தில் இல்லை,
இரண்டாவது, அவர் உயிர் தெழுந்தார். 6வது வசனம், அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை. எங்கே இல்லை? கல்லறைக்குள்ள இல்லை. அவர் எங்கே இல்லை? அவர் எங்கே இல்லை? எங்கே இல்லை? கல்லறைக்குள்ள இல்லை. கல்லறையில என்ன இருக்கும்? கல்லறைக்குள்ள என்ன வைப்பாங்க? பணத்தை தான் வைப்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. கல்லறைக்குள்ள பணத்தை வைப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கல்லறையை போய் தோண்டி பாருங்க, வெச்சது மாதிரியேவா இருக்கும்? வெச்சது மாதிரியேவா இருக்கும்? எப்படி இருக்கும்? சரி, எடுத்து வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 27வது வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23:27. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? யாரு? மாயக்காரர். மாயக்காரன் யார் தெரியுமா? வெளியில பெரிய நீதிமான் போல, பரிசுத்தவான் போல வேஷம் இடுகிறவன், உள்ளுக்குள்ள இல்லாத அயோக்கியத்தனை அத்தனையும் வச்சுக்கிட்டு வெளியில என்னை போல ஒருத்தன் உண்டான்னு வேஷம் போடுறவனுக்கு பேர் என்னது? மாயக்காரரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! இன்னைக்கு ஒரு பரிசேய கூட்டம் இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ள பரவி நிற்கிறது. பரிசேய கூட்டம் இப்படி செய்து விட வேண்டும், அப்படி செய்து விட வேண்டும், பாரம்பரியங்களை கடைபிடித்துக் கொண்டு ஒரு பரிசேய கூட்டம். இது இல்லைன்னா அது இல்லைன்னா. அப்ப இவைகளை கொண்டு, சில செயல்களை கொண்டு, சில காரியங்களை கொண்டு தங்களை கிறிஸ்தவர்களாக அடையாளப்படுத்துகிற பரிசேயர்கள் உள்ளுக்குள்ள வேண்டாத அத்தனை வச்சுட்டு வெளியில வேஷம் தரிக்கிற மாயக்காரர்கள். அவர்களை குறித்து அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு ஐயோ! நீங்க வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள். வெளியில பார்த்தா அழகா வெள்ளை அடிச்சு சூப்பரா இருக்குது, வெளியில நல்ல அலங்காரமா இருக்கும், உள்ள எலும்பும் சகல அசுத்தம். எலும்பும் சகல எலும்பும். அப்ப கல்லறையில் என்ன இருக்கும்? எலும்பு இருக்கும், அசுத்தம். நான் இந்த இடத்துல ஒரு ரகசியம் சொல்றேன். இயேசு தேவனாகிய கர்த்தர் மனிதனை மண்ணினால் உண்டாக்கினார். ஸ்திரீயை எங்க உண்டாக்கினார்? மனுஷனை மண்ணினால் உண்டாக்கினார். ஸ்திரீயை எதுல இருந்து உண்டாக்கினார்? வெறும் எலும்பா இருந்தா. மீன்ஸ் நான் சொல்றது, சில எலும்புகள் பார்த்தீங்கன்னா நான் தான், அது அப்படி இருக்கு. சில குடும்பங்கள்ல வெறும் எலும்புதான் ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்கு. புருஷன், உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ பேசாம இந்த ஒரு பேசக்கூடாது கூட்டத்துல, நான் பேசிக்கிடுவேன். அந்த வீடு கல்லறை தோட்டத்துக்கு சமம். எலும்பு உடஞ்சிடப்படாதுன்னு தான் மாம்சத்தை கொண்டு பொதிந்து இருக்கிறார். கணவனும் மனைவியும் இசைந்து வாழும் போதுதான் எலும்புக்கு பாதுகாப்பு. ஆனா சில எலும்பெல்லாம் மாம்சத்து ஒட்டாது, மாம்சத்துக்கு இடம் கொடுக்க. அந்த மாம்சம் மீன்ஸ் நான் சொல்றது அந்த மாம்சம் இல்ல, கணவனாகிய மாம்சத்தை சொல்றேன். ஆமா, மனைவி எலும்பு, கணவன் மாம்சம், ரெண்டும் இணைஞ்சு ஒன்னோட ஒண்ணு பொதிஞ்சிருந்தாதான் ஒரு முழு உருவமா தெரியும். இல்லைன்னா எலும்பு கண்ட இடத்துல முட்டு உடஞ்சு போயிடும். இசைந்த வாழ்க்கையை சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த ஒற்றுமை இல்லாத, இசைந்த வாழ்க்கை இல்லாத குடும்பத்துல நான் தான் நீதான்ற போட்டி இருந்தா அந்த வீடு கல்லறை தோட்டத்துக்கு சமம். நான் சொல்றது புரியுதா? நம்ம வீடு அப்படி இருக்க கூடாது, நம்ம குடும்பங்கள் அப்படி இருக்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு தெரியும் இல்லையா, மார்க் எழுதின சுவிசேஷத்துல 5ஆம் அதிகாரத்துல கல்லறை தோட்டத்துல இருந்த ஒரு மனுஷன், கல்லறை தோட்டத்துல வாழ்ந்தா எப்படி, கல்லறை தோட்டத்துல ஒருத்தன் வாழ்ந்தா அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? எடுத்து வாசிங்க. ஆமீன். 2ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 2 முதல் 5 வரை. அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளில் இருந்து அவருக்கு எதிராக வந்தார். எங்க இருந்து வந்தா? அரமனையில இருந்தா, பிரேத கல்லறையில இருந்து. அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனுடைய குடியிருப்பு எங்க இருந்தது? கல்லறைக்குள்ள இருந்தது. ஆமா, சிலதெல்லாம் வீட்டுக்குள்ள என்ன பண்ணாலும் அடங்காது தெரியுமா?
ஒண்ணுக்கு அடங்காது. அப்பனுக்கு அடங்காது, ஆத்தாளுக்கு அடங்காது, அண்ணனுக்கு அடங்காது, தங்கச்சிக்கு அடங்காது, அக்காளுக்கு அடங்காது, அக்காளுக்கு அடங்காது, புருஷனுக்கு அடங்காது, ஒண்ணுக்கு அடங்காது. சிலதெல்லாம் அடங்கா, அதுக்கு பேர் தான் அடங்கா. ஆம், ஒருவனாலும் சங்கிலிகளால். ஆமா ஆமா. அப்ப அந்த வீடு எப்படி இருக்கும்? கல்லறை தோட்டம். அடக்க ஒடுக்கமா, கீழ்ப்படிதலா, அடங்கி ஒடுங்கி ஒரு நீட்னஸோட வாழ்ந்தா அந்த வீடு வீடா இருக்கும். அடங்காம வாழ்ந்தா அந்த வீடு எப்படி இருக்கும்? யாருக்கும் அடங்க மாட்டேன். சிலதெல்லாம் ஒருத்தருக்கும் அடங்காது. ஒருத்தருக்கும், புருஷனுக்கும் பயப்படாது, புருஷனுக்கும் அடங்காது, கடவுளுக்கும் பயப்படாது, கடவுளுக்கும் அடங்காது, பெற்றவங்களுக்கும் பயப்படாது, பெற்றவங்களுக்கும் அடங்காது. அது இருக்கக்கூடாது. வீடு கல்லறை தோட்டமா மாறிடக்கூடாது. நம்ம வீடு வீடா இருக்கணும். சங்கிலிகளால் கட்டக்கூடாது இருந்தது. அடுத்து அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டு இருந்தோம். நிறைய பேர் நிறைய கவுன்சிலிங் கொடுத்திருக்காங்க. நிறைய கவுன்சிலிங், நிறைய உபவாச பிரேயர், நிறைய பிரேயர் மீட்டிங் எல்லாம் அநேக தரம் சங்கிலிகளாலும் விலங்குகளாலும் கட்டியும் முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். கவுன்சிலிங் கொடுத்தாலும் பிரயோஜனம் இல்லை, பிரேயர் மீட்டிங் நடத்தியும் பிரயோஜனம் இல்லை, ஒரு வகையிலே அது கட்டுக்கு அடங்காது. அடுத்து அவன் எப்பொழுதும் நல்ல கவனிங்க, இரவும் பகலும் மலைகளிலும் இருந்து எப்படி வீட்டுக்குள்ள கூக்குரல் கேக்குதுன்னா அந்த வீடு கல்லறை தோட்டம்னு மனசிலாக்கிடுங்க. கல்லறையில கத்தர் இல்ல. நம்ம வீடு கூக்குரலின் கூட்டமா இருக்க கூடாது. நம்முடைய வீட்டுக்குள்ள தேவ சத்தம் கேட்கணும், ஜப சத்தம் கேட்கணும், ஆராதனையின் சத்தம் கேட்கணும். கூக்குரலின் சத்தம் கேட்க கூடாது. கேட்குமானால் அங்கே இயேசு இல்லை, அது கல்லறை தோட்டம். நம்ம வீடு கல்லறை தோட்டமா இருக்க கூடாது. நம்ம வீடு தேவனுடைய பரலோகமா இருக்க வேண்டும். தேவன் வாசம் பண்ணுகிற பரலோகமா இருக்கணும். அங்க கூக்குரலும் தன்னை தானே காயப்படுத்திக் கொள்ளுகிற சிலர் தங்களை தாங்களே சபிச்சுக்குவாங்க. பார்த்தீங்களா, நான் எதுக்கு உயிரோட, நான் சாவுறேன். தங்களை தாங்களே கல்லுகளாலே காயப்படுத்துகிற அனுபவம் இருக்கலாமா? உங்களை நீங்களே காயப்படுத்தினீங்கன்னா, உங்களை நீங்களே கீறிக்கிட்டீங்கன்னா நீங்க எங்க குடியிருக்கிறீங்க தெரியுமா? உங்க குடியிருப்பு கல்லறை. கல்லறையில இயேசு இருப்பாரா? அவர் இங்கே இல்லை. ஒருவேளை கூக்குரலும் மாறி மாறி காயப்படுத்துவதும் அல்லது தங்களை தாங்களே காயப்படுத்துவதும் இருக்குமானா இன்னைக்கு சீர்படுத்திக் கொள்ளுவோம். இயேசு நம்ம வீட்டுக்குள்ள வந்து தங்கட்டும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய வீடுகள்ல இல்லை, ஆனா இருக்கிற மாதிரி வீட்டுக்கு வெளியில எழுதி வச்சிருக்கோம், இயேசு இந்த வீட்டின் நாயகன், தலைவன். சில சபைகளும் அப்படித்தான் இருக்கு, கூக்குரலும் காயப்படுத்துதலும் தான் இருக்கு. அப்ப அங்க இயேசு இருக்க முடியுமா? இங்க இருக்கக்கூடாது. இயேசு வாசம் பண்ணுகிற ஒரு இடமாய் சபைகள் இருக்கணும். இயேசு உலாவுகிற இடமாய் சபை இருக்கணும். 7 குத்து விளக்கு நடுவில் உலாவுகிறவராய் இயேசு நின்றார். சபை எப்படி இருக்கணும்? இயேசு வாசம் பண்ணுகிற இடமா. எல்லையிலே சொல்லுங்க ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அவர் அங்கே இல்லை. யாராவது வசனத்தை மறுபடியும் படிப்போம். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை, உயிர்த்தெழுந்தார். எப்படி? எடுத்து வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 28வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். அவர் இங்கே இல்லை, எப்படி எழுந்தாரா? அவர் அவர் ஆமா, இயேசு கிறிஸ்து சொல்லி செய்கிறவர். நம்ம இயேசு கிறிஸ்து சொல்லி அடிக்கிறவர், சொல்லி செய்கிறவர். சொன்னா ஆமா, அவர் ஒரு தடவை சொன்னா கோடி தடவை சொன்ன மாதிரி. நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. அவருடைய வார்த்தைகள் 7 தரம் புடமிடப்பட்ட பொண்ணு கொப்பாக இருக்கிறது. அப்ப அவர் ஒரு வார்த்தை சொன்னா அவ்வளவு தூரம் கழிந்து நீக்கப்பட்ட வார்த்தையா இருக்குமா? அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? நல்ல யோசித்து நிதானிச்சுதான் ஆண்டவர் வார்த்தை சொல்லுவார்.
போற போக்குல சொல்லிட்டு போறவரும் இல்ல, ஆர்வ கோளாறுல சொல்லிட்டு, சிலர்லாம் ஆர்வ கோளாறுல அடிப்பாங்க பார்த்திருக்கீங்களா? நான் அந்த மாதிரி நிறைய ஆளுகளை பார்த்திருக்கிறேன். வாக்கு கொடுப்பாங்க, சமயத்துக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிடுவாங்க. ஆமா, எப்படியாவது ஒரு ஆளை தக்க வைக்கணும்னா 1000 வாக்குறுதி அடிச்சு விடுவாங்க. இந்த எலெக்ஷன்ல வாக்குறுதி கொடுக்குற மாதிரி, நீங்க அப்படி இருக்கலாம், நீங்க இப்படி இருக்கலாம், நீங்க அப்படி செய்யலாம், நீங்க அப்படி செய்யலாம், இப்படி செய்யலாம், நான் உங்களுக்கு அதை செய்றேன் இதை செய்யறேன்னு எல்லாம் அடிச்சு விடுறது. ஆனா நேரம் வரும்போது தாளம் விட கட்ட, மேலம் இவிட கட்ட, என்ன கட்ட போ, வாக்குறுதி காணாம போயிடும். வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு எழுதுகிறார், ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனா இருக்கிறான். சொன்ன சொல்லு தவறப்படாது, பூரண புருஷனா இருங்க, சொல் தவறாதீங்க. ஆண்டவர்கிட்ட ஒரு தீர்மானம் எடுத்து சொன்னீங்களா, ஆண்டவரே நான் உமக்காக இதை செய்வேன் சொன்னீங்களா, செய். நான் உமக்கா இப்படி வாழ்வேன்னு சொன்னீங்களா, செய். சொன்ன சொல் தவறாதீங்க. யார் பரலோகத்துக்குள்ள போவாங்களாம்? சங்கீதத்துல வாசிக்கிறோம், 25ஆம் சங்கீதத்துல வாசிப்போம். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்துல கசப்பு, வைராக்கியம், விரோதம், பகை எதுவும் இல்லாத மனசு இல்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனை. அடுத்து 15. யாருடைய கூடாரத்தில் தங்குவான்? யாருடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதாரம் சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அடுத்து அவனுக்கு நாவினால் குரல் கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலாருடன் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு கீழ்ப்பானவன், கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். தன் பணத்தை ஆமா வட்டிக்கு கொடுக்காமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். அவன் தான் கர்த்தருடைய கூடாரத்துக்குள்ள பிரவேசிப்பான். சொல்ற புரியுதா? இப்ப நல்லா கவனிங்க, ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கணும். அவன் தான் என்ன செய்வான்? கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள, கர்த்தருடைய வீட்டுக்குள்ள பிரவேசிப்பான். இயேசு சொன்னார், சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். இயேசு சொல்லாம எல்லாம் செய்ய மாட்டார், சொன்னார்னா செஞ்சிருவார். ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். ஆண்டவர் சொல்லியிருக்காருல, நீங்க என்ன விசுவாசித்தா பிழைப்பீங்க சொல்லியிருக்காரா? ஆமா, நீங்க விசுவாசிங்க, உண்மையிலே பிழைப்பீங்க. அல்லேலூயா. ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு. யார் சொல்லியிருக்கா? இயேசு சொல்லியிருக்காரு. இயேசு சொன்னதுதான். ஆமென். ஆமா, நீங்க எந்த இடத்துலயும் பயப்பட வேண்டாம். ஏன்னா இயேசு உங்க கூட இருப்பேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ யார் உங்க கூட இருக்கா? இயேசு இருக்காரா? உங்க கூட இருக்காராமா? இருக்காரு. ஏன்? இயேசு சொல்லி இருக்காரு. ஏன் இயேசு கூட இருக்காரு உங்க கூட? இயேசு ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். எடுத்து வாசிப்போம். அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 16:21. அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். எப்ப சொன்னாரு? படிங்க. 16:21. அதுமுதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். 3ஆம் நாளில் எழுந்திருக்கணும் சொன்னாரா? எழுந்தாரா? அப்ப சொன்னாரா? சொன்னபடியே எழுந்தாரா? அல்லேலூயா சொல்லுங்க. நான் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு ஆமென் திட்ட நம்பிக்கையோடு ஒரு வார்த்தை சொல்றேன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் ஏதாவது செய்வேன்னு சொன்னாரா? வாக்குத்தத்தம் பண்ணாரா? செய்வார். ஆமென். சொன்னாரா? செய்வார். கவலைப்படாங்க. இல்ல, நாள் நீண்டுகிட்டே போகுது. சொன்னாரா? செய்வார். அப்போ நாள் நீண்டுகிட்டே போகுது, பொறுமையா இருங்க. சொன்னாரா? செய்வார். நம்ம ஆண்டவர் சொன்னா செய்வாரா மாட்டாரா? அப்ப என்ன செய்யணும்? அது ஒரு பொறுமையா இருங்க, காத்துருங்க, அமைதியா இருங்க.
அவர் சொன்னபடி செய்வார் என்று தரித்திருங்க. இயேசு கிறிஸ்து போகிறதுக்கு முன்னால சொன்னார், நான் போய் உங்களுக்காக ஒரு தேற்றவாளன் என்ன செய்வேன், அனுப்புவேன், நீங்க அது வரைக்கும் என்ன செய்யுங்க, காத்திருங்கன்னு சொன்னார். அவங்க என்ன செய்தாங்க, உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரை அவர்கள் மேல் வீட்டறையில காத்து தரித்து இருந்தார்கள். அப்ப நீங்க தேவனுடைய வார்த்தைகளை பெற்றது உண்மையானால் அதை பெறும் வரை என்ன செய்யுங்க, காத்திருங்க, அவசரப்படாதீங்க. உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வேன்னு சொன்னாரா, செய்வார். பொறுமையா காத்திருங்க, நீங்க அவசரப்படாதீங்க, நீங்க அவசரப்படாதீங்க. அவர் சொன்னாரா, செய்வார். அல்லேலூயா. அவர் சொன்னதை செய்வார். காரணம், அவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். உயிரோடு எழுந்தார். அவர் இங்க இல்ல. எங்க இல்ல? கல்லறையில் இல்ல. ஆமென். அவர் மரித்த இடத்துல இல்ல. எங்க இல்ல? அவர் மரித்த இடத்துல இல்ல. அங்க தேடாதீங்க. அவர் எங்க இல்ல? கல்லறையில் இல்ல. கல்லறை எப்படி இருக்கும்? நாத்தம், எலும்பு கூட்டம், அப்புறம் சகல அசுத்தம், இதெல்லாம் இருந்துச்சுன்னா அது கல்லறை. அங்க யார் இல்ல? இயேசு இல்ல. இயேசு எங்க இருக்கிறார்? உயிர்த்தெழுந்துட்டார். இயேசு எங்க இருக்கிறார்? இப்ப எங்க இருக்கிறார்? எனக்குள்ள இருக்கிறார். சொல்லுங்க, எங்க இருக்கிறார்? எனக்குள்ள இருக்கிறார். சொல்லுங்க பாப்போம். அம்மா சொல்லுங்க, இயேசு எங்க இருக்கிறார்? ஆமா, எனக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா. ஏன் எனக்குள்ள இருக்கிறார்? ஏன் எனக்குள்ள இருக்கிறார்? ஏன் எனக்குள்ள இருக்கிறார் தெரியுமா? நான் கல்லறை இல்ல. ஏன் எனக்குள்ள இருக்கிறார் தெரியுமா? நான் மரித்து போகல. கிறிஸ்துவுக்குள் நான் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் நான் உயிரோடு இருக்கிறேன். கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார். நான் கல்லறை இல்ல. ஏன்னா எனக்குள்ள நாற்றமோ அசுத்தமோ இல்ல. ஆராய்ந்து பாருங்க. அசுத்தமோ நாற்றமோ ஏதாவது உள்ள இருக்கா? ஆராய்ந்து பாருங்க. இருந்தா இப்ப எல்லாம் எடுத்து போட்டு சுத்தம் பண்ணிருங்க. நான் கல்லறையா இருக்க கூடாது. தேவன் தங்குகிற ஆலயமா இருக்கணும். ஏன் எனக்குள்ள இயேசு இருக்கிறார்? நான் தேவன் தங்குகிற ஆலயம். நான் கல்லறை தோட்டம் இல்ல. கல்லறை தோட்டத்துல இருந்து என்ன வரும்? நாற்றம் வீசும். உங்க வாயை திறந்தா, நீங்க வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசணும், நாற்றம் வருதா? முகஞ்சுளிக்கிற வார்த்தைகள் வருதா? கேட்க முடியாத அளவுக்கு வார்த்தைகள் வருதா? அப்ப உள்ள என்ன இருக்கு? அசுத்தங்களும் எலும்புகளும் நாற்றங்களும் இருக்கு. இருந்தா அங்க உயிர் இல்ல. அது கல்லறை தோட்டம். அப்ப கல்லறை தோட்டத்தை இன்னைக்கு தேவாலயமா மாத்திருங்க. கல்லறை தோட்டத்துக்குள்ள இருக்கிற சகல அசுத்தங்களை கலைந்து விட்டு அதை சுத்தம் செய்து இன்னைக்கு தேவன் தங்குகிற ஆலயமா இன்னைக்கு நம்முடைய இருதயம், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம், நம்முடைய வீடு மாறட்டும். நம்முடைய சபைகள் மாறட்டும். அல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை நிரூபித்தார். இன்னைக்கு நிறைய பேர் அதையும் சொல்லுவான், செய்ய நிரூபிச்சு காட்ட மாட்டான். ஆனா இயேசு உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்ததை நிறைவேற்றினார். அல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப பாருங்க, இயேசு தன்னை நிரூபித்தார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 3வது வார்த்தை. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களை அவர்களுடனே பேசி அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அநேக திருஷ்டாந்தங்களினாலே தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். நான் இன்னைக்கு சொல்றேன், இயேசு நம்ம வாழ்க்கையில உயிரோடு இருக்கிறாருன்னு நீங்க நம்பினா, இயேசு உங்க வாழ்க்கையில உயிரோடு இருக்கிறாருன்னு நீங்க விசுவாசித்தா, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்றேன். உங்க வாழ்க்கையில இயேசு உயிரோடு இருக்கிறாருங்கிறதுக்கு உங்க வாழ்க்கையில சில திருஷ்டாந்தங்களை வெளிப்படுத்துவார், சில அடையாளங்களை வெளிப்படுத்துவார், சில அற்புதங்களை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. தேவன் திருஷ்டாந்தங்களினாலே தாம் உயிரோடு இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தினார். இயேசு உங்க வாழ்க்கையில இருக்காரா? உயிரோடு இருக்காரா? அப்படின்னா உங்க வாழ்க்கையில இயேசு அற்புதங்களை செய்வார். இயேசு உங்க வாழ்க்கையில உயிரோடு இருக்காரா? அப்படின்னா இயேசு உங்க வாழ்க்கையில தாம் உயிரோடு இருக்கிறார் என்பதை திருஷ்டாந்தப்படுத்தும்படி அற்புதங்களையும் அடையாளங்களையும் நம்முடைய ஊழியத்துல, நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய வீட்டுல கர்த்தர் செய்வார். நம்புங்க. அல்லேலூயா.
யோபு என்கிற பக்தன் சொன்னான். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 19வது அதிகாரம் 25வது வார்த்தையில என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். சொல்ல முடியுமா? இன்னைக்கு சொல்லுவீங்களா? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். மரித்த இடத்துல தேடுறீங்களா? மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் கத்தரை துதிக்காத கூட்டத்துல கத்தர் இருக்க மாட்டார். இங்க தேடாதீங்க. ஆமென். மரித்தவர்கள் இருக்கிற இடத்துல இருள் நிறைந்திருக்கும், வெளிச்சம் இருக்காது, வசன வெளிச்சம் இருக்காது. ஆமா, இன்னைக்கு நிறைய இடத்துல நான் சொல்றேன், வசன வெளிச்சம் இல்லை. வசனங்களை தப்பா புரிந்து வைத்துக் கொண்டு, தப்பாய் போதித்துக் கொண்டு, தப்பாய் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். காரணம், வசனத்தை குறித்த வெளிச்சம் இல்லை. அங்க மன இருள் அடைந்திருக்கிறது, அவருடைய மனக்கண் இருள் அடைந்திருக்கிறது. ஆகவே அங்கே இயேசு இல்லை. அப்ப இயேசுவை எங்க தேடுங்க? உயிரோடு இருக்கிற இடத்துல தேடுங்க, வசன வெளிச்சம் உள்ள இடத்துல தேடுங்க. ஆமென். துதிக்கிற கூட்டத்துக்குள்ள கத்தரை தேடுங்க, அங்க கத்தர் இருப்பார். ஏன்னா நம்முடைய தேவன் துதிகளின் நடுவிலே வாசம். அல்லேலூயா. எங்க துதியின் சத்தம் உயர்கிறதோ அங்கே கத்தர் இருக்கிறார். எங்க கூக்குரல் உயர்கிறதோ அங்கே இயேசு இருக்க மாட்டார். அல்லேலூயா. எங்கே நாற்றங்களும் சண்டைகளும் வழக்குகளும் சாபங்களும் எங்க இருக்கிறதோ அங்கே இயேசு இருக்க மாட்டார். எங்கே துதி இருக்கிறதோ, எங்கே ஆராதனை இருக்கிறதோ, எங்கே வசனம் இருக்கிறதோ அங்கே இயேசு இருக்கிறார். உங்க வாழ்க்கையில வசனம் இருக்கிறதா? உங்க வாழ்க்கையில துதி இருக்கிறதா? இல்லாவிட்டால் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. இன்னையிலிருந்து என் குடும்பத்துக்குள்ள, என் வீட்டுக்குள்ள, என் வாழ்க்கையில நான் எப்பவும் கர்த்தரை துதித்துக் கொண்டே இருப்பேன். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா 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 அப்பாவை தோற்றறிக்கே. பாவங்கள் கழுவின அப்பாவை தோற்றறிக்கே. இதை போல எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்துல ஒரு நிமிஷம் அப்படியே ஒப்பு கொடுப்போம். ஆமென். ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடுவோம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். எந்த காரணத்தை கொண்ட எந்த சூழ்நிலையிலும் நான் என் வீட்டையோ, என் குடும்பத்தையோ, என் இருதயத்தையோ ஒரு கல்லறை தோட்டமாக அல்லது ஒரு மரித்தவருடைய கூட்டமாக நான் வைத்திருக்க மாட்டேன். உயிருள்ள ஒரு இருதயமாக, ஆமென், எப்போதும் தேவன் தங்குகிற ஒரு ஆலயமாக, தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு கூடாரமாக என் இருதயத்தை வைத்திருப்பேன், என் வீட்டை வைத்திருப்பேன், என் குடும்பத்தை வைத்திருப்பேன். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேளையில ஆமென் ஸ்தோத்திரம். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். ஆமென். மரித்த இடத்தில் அவரை தேடுகிறது என்ன என்ற வசனத்தை கொண்டு நாங்கள் இன்றைக்கு தியானிக்க உதவி செய்து, அப்பா, எங்க வாழ்க்கையில மரித்த அனுபவமோ, அவன் கல்லறையின் அனுபவமோ எங்க வாழ்க்கையில இருக்க வேண்டாம். அதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் உயிருள்ள அவன் தேவன் தங்குகிற ஒரு ஆலயமாக எங்களை அவன் நீர் காத்துக் கொள்ளுவீராக. அதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களுக்குள் வாசம் பண்ணி எங்களுக்குள் வாழ்வீராக. கிறிஸ்து எனக்குள்ளே
பிழைத்திருக்கிறார் என்று எழுதியிருக்கிறபடி எங்களுக்குள் நீர் பிழைத்திருந்து நீர் வாழ்வீராக, நீர் வாழ்வீராக. உம்முடைய நாமம் எங்களில் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, எங்களுக்குள்ள நீர் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறீர் என்பதை திருஷ்டாந்தப்படுத்துவீராக. எங்களோடு இருக்கிறீர், நீர் உயிரோடு இருக்கிறீர் என்பதை அவன் தேசத்துக்கு முன்னால, அப்பா, எங்க குடும்பத்துக்கு முன்னால, எங்க வாழ்க்கையில, எங்களுடைய ஆமென் சகல காரியத்திலும் நீர் உயிரோடு இருக்கிறீர் என்பதை நிரூபித்து காண்பித்து உம்முடைய நாமத்திலே மகிமைப்படுத்துவீராக. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று பக்தர் யோபு சொன்னது போல இன்னைக்கு நாங்கள் அறிக்கையிடுகிறோம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறேன், எங்களை மீட்கிறவர் உயிரோடு இருக்கிறேன், எங்களை காப்பாற்றுகிறவர் உயிரோடு இருக்கிறேன், எங்களை எல்லா விதத்திலும் நடத்துகிறவர் உயிரோடு இருக்கிறேன். ஆகவே நாங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், ஒன்றுக்கும் கலங்காமல், ஒன்றுக்கும் பயப்படாமல் கர்த்தருக்கு மாத்திரம் நாங்கள் எங்களை அர்ப்பணித்து ஜீவிக்கிறதார் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். மகிமையாவை எடுத்துக்கொள்ளும். பிள்ளைகளை ஆசீர்வதியும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் உயிரோடு இருக்கிறீர் என்பதை திருஷ்டாந்தங்களால் ஆமென் நீர் நிரூபிப்பீராக. இந்த நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. உடைய வாழ்க்கையில அற்புத அடையாளங்களை வெளிப்படுத்துவீராக. கிரிய நடப்பியும் பெரிய காரியங்களை செய். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். துதிக மகிமை எல்லாம் இயேசுவின் மூலமாய் செபிக்கிற ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.